வணக்கம் நண்பர்களே. இன்று வாரத்தின் கடைசி நாள். ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுகிறோம் இல்லையா? அப்பாடா, இந்த வாரம் முடிந்தது என்று. கவனித்தீர்களா? நேற்று திங்கட்கிழமை காலையில் அவசரமாக ஓடியது போல இருந்தது. ஆனால் அதற்குள் சனி ஞாயிறு வந்துவிட்டது. ஒவ்வொரு மணித்துளியும் நொடிகளாய் கரைகிறது. நாட்கள் வாரங்களாய் மாறுகிறது. இந்த வாரம் சென்று மாதமாகும், மாதம் வருடமாகும், வருடம் அது நம் ஆயுளாகும். நாம் காலண்டரில் தேதிகளை கிளிக்கும் போது வெறும் காகிதத்தை மட்டும் கிளிக்கவில்லை, நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியை, மீண்டும் வரவே வராத ஒரு பொக்கிஷத்தை கிழித்து போடுகிறோம். நாம் எல்லோரும் எதையோ துரத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் எதை நோக்கி செல்கிறோம் என்று நீங்கள் யோசித்ததுண்டா? தினமும் ஓடுகிறோம், ஆனால் சேர வேண்டிய இடம் எது என்று தெரியாமல் ஓடுவது ஓட்டப்பந்தயமாகாது. அது வெறும் அலைச்சல். ஒரு பேருந்தில் நீங்கள் ஏறுகிறீர்கள். நடத்துனர் டிக்கெட் கேட்கிறார். எங்கேயாவது கொடுங்கள் என்று நீங்கள் சொல்வீர்களா? மாட்டீர்கள் அல்லவா? ஒரு 10 ரூபாய் பயணத்திற்கே தெளிவான இலக்கு தேவைப்படும் போது விலை மதிக்க முடியாத இந்த வாழ்க்கை பயணத்திற்கு ஒரு இலக்கு வேண்டாமா? பலர் நினைக்கிறார்கள், காலை எழுவது, வேலைக்கு செல்வது, சம்பாதிப்பது, உண்பது, உறங்குவது, இதுதான் வாழ்க்கை என்று. மன்னிக்கவும், இது பிழைப்பு, இது வாழ்க்கை அல்ல. விலங்குகள் கூட பசிக்காக வேட்டையாடுகின்றன, களைப்பால் உறங்குகின்றன. பிறகு மனிதனாக பிறந்து நமக்கு என்ன சிறப்பு? லட்சியம் இல்லாத மனிதன் துடுப்பு இல்லாத படகு போன்றவர். வாழ்க்கை என்ற கடல் அலை எங்கு தள்ளுகிறதோ அங்கு அவர் போய்கொண்டே இருப்பார். பாறையில் மோதுவோமோ அல்லது கரையை அடைவோமோ என்று அவருக்கே தெரியாது. இயற்கையை பாருங்கள். ஒரு ஓடை ஓடிக்கொண்டே இருந்தால்தான் அது நதி, தேங்கி நின்றால் அது சாக்கடை. மனித வாழ்க்கையும் அப்படித்தான். முன்னேற்றம் என்பது சொத்து சேர்ப்பதில் இல்லை. நேற்று இருந்த நான் வேறு, இன்று இருக்கும் நான் வேறு என்று உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதில்தான் முன்னேற்றம் இருக்கிறது. கடந்து போன வாரத்தில் புதியதாக எதையாவது கற்றுக்கொண்டீர்களா? உங்கள் கனவை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வைத்தீர்களா? இல்லை என்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, காலத்தை கடத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். நினைவில் வையுங்கள், வசதியான வாழ்க்கை ஒரு அழகான இடம்தான். ஆனால் அங்கே எதுவும் வளராது. வளர்ச்சி என்பது வழியில்தான் இருக்கிறது, முயற்சியில்தான் இருக்கிறது. காலம் இரக்கமற்றது நண்பர்களே. இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதித்து விடலாம், இழந்த ஆரோக்கியத்தை மருந்து சாப்பிட்டு மீட்டு விடலாம். ஆனால் வீணடித்த இந்த ஒரு நிமிடத்தை, உலகத்தின் ஒட்டுமொத்த தங்கத்தையும் கொட்டி கொடுத்தாலும் உங்களால் திரும்ப வாங்க முடியாது. உங்கள் லட்சியம் என்ன? ஒரு எழுத்தாளனா, தொழிலதிபரா, இல்லை சமூக சேவகரா, அல்லது நல்ல தாய் தந்தையரா? எதுவானாலும் இருக்கட்டும், அதற்கான நேரத்தை இன்றே தொடங்குங்கள். நாளை பார்த்துக் கொள்ளலாம், அடுத்த வாரம் தொடங்கலாம் என்று சொல்லாதீர்கள். நாளை என்பது ஒரு மாயை. வெற்றியாளர்களின் அகராதியில் இன்று என்ற வார்த்தை மட்டும் தான் இருக்கிறது. இந்த வாரம் முடிகிறது என்று வருத்தப்படாதீர்கள். இது முடிவல்ல, உங்கள் புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம். இப்போதே, இந்த நொடியே முடிவெடுங்கள். காலம் உங்களை கரைப்பதற்கு முன் காலத்தின் சுவடிகளில் உங்கள் பெயரை பதியுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே, வேடிக்கை பார்ப்பதற்கல்ல. எழுந்து நில்லுங்கள், ஓடத் தொடங்குங்கள். வெற்றி உங்களை நோக்கி வர காத்துக் கொண்டிருக்கிறது. காலத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். இது போன்ற ஆக்கப்பூர்வமான காணொளிகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆல் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.